இந்த அஞ்சலிக்கு இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. அதாவது இவ நெனச்ச மாரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலி பக்கம் சாஞ்சது மட்டும் இல்லாம, அஞ்சலிய புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளிய போயிட்டு வந்த கார்த்திக் இருந்துட்டு, அஞ்சலி இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டா அப்டிங்கிற மாரி சொல்லி, அவளோட பொட்டி படிக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு, அஞ்சலி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம, "இதுக்கு மேல நீ இங்க இருக்காத அஞ்சலி, முதல்ல கெளம்பி போ" அப்டின்ற மாரி சொல்லி, அவள இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொண்டு போய் அவங்க வீட்ல வந்து விட்டு வராங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தானே இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவுக்கு அவ்ளோ துரோகத்த பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு நடக்குது. நம்ம கார்த்திக் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற மாரி பொறுமையா யோசிச்சு பார்த்தா தான் தெரிய வருது. நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒரு சிறப்பான சம்பவத்த செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய தன்னோட வாழ்க்கையிலருந்து எடுத்ததுக்கு அப்புறமா, பிரியாவ தான் தன்னோட உலகமா நெனச்சுட்டு இருந்தாரு. இப்பவும் கூட பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசுல இருந்தாங்க. இப்போ பிரியாவ இதுக்குள்ள கொண்டு வந்து, அஞ்சலியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து வேணாம். அஞ்சலி தேவை கிடையாது அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக்கே முடிவு பண்ணி பிரியாவ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்காக தான் இப்படி பண்றாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்